எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா, நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். இன்னுமே வந்து பொருளாதாரத்துல எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, என்னுடைய வாழ்வாதாரம் எப்படி மாறுச்சு அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா மூலியமா தான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. அதுக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே சோசியல் மீடியா மூலியமா உங்கள எப்படி ரீச் பண்றது? அதாவது மக்கள எப்படி ரீச் பண்றது? நம்மளோட ஒரு பொருள கொண்டு போய் எப்படி அவங்கள்ட்ட தரமா குடுக்குறது? அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நல்லபடியா ஒரு வீடியோ எடுத்து சா ஃபோன் எப்படி இருக்குன்றது பிரச்சனை இல்ல. ஒரு சுமாரான ஃபோனா இருந்தாலும் ஓகே தான். ரொம்ப என்ன சொல்றது? இப்ப எல்லாமே ஒரு 7,000 8,000க்கு வாங்குனாலே நல்ல கிளியரா தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவ உங்களோட தயாரிப்புல அப்லோட் பண்ணணும். அதுதான் விஷயம். அப்படி பண்ணீங்கன்னா, புடிச்சவங்களுக்கு வாங்குவாங்க. என்ன? இப்படிதான் நம்பளும் இதே மாரி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அது வந்து நான் ஒரு நாளும் ஒரு வீடியோ சொல்லிட்டு தான் இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மொத ஷார்ட்ஸ் எப்படி போடுறோம்? அதாவது நீங்க எடுக்கிற ஒரு ஒரு வீடியோவ எப்படி 1 நிமிஷத்துக்குள்ள எப்படி போடுறது? அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். அப்புறம் பெரிய வீடியோவா வந்து வீடியோ வந்து எடிட் பண்றது எப்படி? அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தேன். இப்ப நெறைய சகோதரிகளுக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னன்னா, வீடியோ எடிட் பண்றது சொல்லிக் குடுத்துட்டீங்க. அந்த வாய்ஸ் குடுக்கறது எப்படி? அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருந்துட்டு இருந்துச்சு. நெறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு அது சம்மந்தமா ஏன்னா நான் வந்து அ இப்படி ஒரு ஃபோன் இருக்குன்னா, அந்த ஃபோன்ல இப்படியே ஒரு வீடியோ எடுத்து ஒரு 2 நிமிஷத்துல அந்த வீடியோவ நான் அப்லோட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிருவேன். இன்னைக்கு வீடியோ எடுத்து அது வந்து கேமராலாம் இல்லப்பா. ஃபோன் மட்டும் தான். சரிங்களா? அந்த ஃபோன வச்சு தான் அ அந்த ஒரு வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டு வரோம். காலையிலேருந்து இடம் எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு கிளியரா தெரியும்ன்ட்டு சுத்தி சுத்தி வந்தேன். மாடியில தான் உட்கார்ற மாரி கரெக்ட்டா இருந்துச்சு. இப்ப வந்து மழை தூத்த போட ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்ப வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எல்லா வீடியோவும் அதாவது சின்ன சின்ன பிட்டா எடுத்து அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எப்படி ஒண்ணு சேர்த்து பெரிய வீடியோவா ஆக்குறது அப்படிங்கிறத நான் ஒரு தெளிவான வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட இத வந்து இதுல குடுத்துர்றோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க. இப்ப அதுக்கு வந்து நம்ம எப்படி வாய்ஸ் குடுக்குறது? எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணு சேர்த்து இது எப்படி வாய்ஸ் குடுக்குறது? இது வந்து நெறைய பேர் வந்து பணம் கட்டி தான் நீங்க வந்து இத கத்துக்கணுமா, அத கத்துக்கணுமா, இதுக்காக வேண்டி இவ்வளோ காசு கட்டுங்க, நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மூலியமா. வாங்க இப்ப பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம வந்து ஒரு வீடியோவா அப்படியே ஃபோன மட்டும் கிட்ட கொண்டு வந்துருமா? இப்ப வந்து நம்ம வந்து வேற இடத்துக்கு வந்துட்டோம்ப்பா. என்ன விஷயம்னா, அங்க வெளிச்சம் பத்தல. அதனால இங்கிட்டு வந்துட்டேன். சரியா? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விஎன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ப்பா. இதுக்கு பணம்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரீ தான். தொட்டுட்டாச்சு. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க போறோம். இப்ப இந்த பிளஸ் சிம்பல குடுத்துக்கிறோம். இங்க கட் பண்ணி வச்சிருக்க நம்மளோட என்னென்ன இதெல்லாம் போடணும்னு நெனைக்கிறோமோ, கிளிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, அத நம்ம என்னென்ன வச்சிருக்கோம், என்ன போட போறோம் அப்படிங்கிறத, நீங்க வந்து நம்மள்ட்ட இந்த மாரி இதுதான் நம்ம பிளான் அப்படின்னா, நீங்க என்னென்னலாம் போடணும்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, இப்ப நீங்க அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதா தேடுறேன். வேற ஒண்ணும் இல்ல. என்கிட்ட நெறைய இருக்கும். இன்னும் சின்ன சின்னதா தேடுறேன். இந்த மாரி. இங்க 1, இங்க 1, இங்க 1, இங்க 1, 2 இந்த மாரி கொஞ்சமா இருக்கிறத எடுத்திருக்கேன். இந்த 3, 6 சரியா? இப்ப பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். இந்த வாய்ஸ் எல்லாம் நீங்க வாய்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணும். இப்ப எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணு சேர்த்துட்டோம். 43 செகண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. இந்த வாய்ஸ கட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா நீங்க அதுவே பெரிய வாய்ஸா இருக்கும். அங்க ஒரு சத்தம், இங்க ஒரு சத்தமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இத போய் குறைக்கணும். நீங்க வாய்ஸ் குடுத்து அத அப்படியே அப்ளை பண்ண அப்படியே இது பண்ண போறீங்க அப்படின்னா, இங்க இன்கிரீஸ் பண்ணிக்கணும் இந்த சவுண்ட. இது வேணாம் நீங்க பேச போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இத வந்து இப்படி பண்ணிட்டு இங்க ஒரு டிக்கு குடுத்துடணும். அப்படியே மறுபடியும் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் போய் மறுபடியும் போய் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு வரணும். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இதெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும். சரியா? எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரணும். நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து எப்படி வந்து என்ன சொல்றது எடிட் பண்றதுன்றது ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். இப்போ வாய்ஸ் கொடுக்கறது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் மறுபடியும் இதுலயும் உங்களுக்கு தெளிவா இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வாய்ஸ் கொடுக்கறது வந்துட்டோம். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க இது அந்த வாய்ஸ் சிம்பிள். இங்க வந்து இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை தொட்டுக்குவோம். இதை தொட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோ ஓட ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்க. இப்போ நம்ம அப்படியே பேச ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ இது அப்படியே வரிசையா அப்படியே ஓடிட்டே இருக்கட்டும். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட தயாரிப்புகள், நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்ல அந்த பொருள் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லலாம். ஒன்னும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். இப்போ இவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு.
கடைசி வரைக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அது வரைக்கும் இப்படி கொண்டு வந்துக்கலாம். இல்லை இது போதும், இதோட போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து இது இந்த இடத்த தொட்டிங்கன்னா அதோட கட் ஆயிரும். நீங்கள் மிச்சத்தை டெலீட் பண்ணிடலாம். ஸ்பீடு வைக்கிறது எப்படின்றதையும் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இல்லை இப்பயும் நான் சொல்லி கொடுத்துறேன். இல்லை இப்போ முடிஞ்சிருச்சு. இன்னும் 36 செகண்ட்ஸ் இங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்க செகண்ட்ஸ். உங்களுக்கு 60 ஷார்ட்ஸ்னா வந்து உங்களுக்கு 59 செகண்ட்ஸோட முடிச்சிருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சா? இப்போ இந்த இடத்துல டிக்கு கொடுத்துருங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா டிக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்கள் பேசியிருக்கிறது ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்காக வேண்டி நான் இதில் ஒன்று வச்சிருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ இங்கெல்லாம் நம்ம சவுண்டு கம்மி பண்ணோம். இங்கே சவுண்டு கம்மி பண்ணதுனால நான் இப்போ பேசுனது மட்டும் கேட்குது. முன்னாடி இந்த இடத்துல நம்ம சவுண்டு கம்மி பண்ணாததுனால 2 வாய்ஸ் இதில் கேட்குது பாருங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த இடத்துல சவுண்டை குறைக்காததுனால அந்த இறைச்சலும் கேட்குது, இப்போ பேசின இறைச்சலும் கேட்குது. நீங்கள் இன்னொரு வாட்டி கவனமாக பாருங்க. சரிங்களா? நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ இதை அப்படியே வரிசையா அப்படியே ஓடிட்டே இருக்கணும். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம சவுண்டை குறைச்சிட்டோம். அதனால வேண்டி இதெல்லாம் வந்து சவுண்டு குறைஞ்சிருச்சு, அமைதியா இருக்கு. புரியுதா? தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இது இவ்வளவு பெருசு வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடோ குறைக்கணும் கூட்டணும் அப்படின்னா இந்த இடத்த போய் தொடுங்க. இங்க போங்க, இந்த இடத்த வச்சிங்கன்னா பாருங்க. நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ இதை அப்படியே வர உங்களோட நீங்க என்னன்னா சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட தயாரிப்புகள், நீங்க என்ன ஸ்லோ வைக்கணும்னா ஸ்லோவா பேசணும்னா இங்க பாருங்க. சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட மெதுவா வரும். இங்க போனீங்கன்னா சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிட்டு நீங்க இது வந்து இங்க டிக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆயிடும். அது ஸ்லோவா வேணும்னா ஸ்லோவா, ஸ்பீடா வேணும்னா ஸ்பீடா. அவ்வளோதானா? எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்லணும்? இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போட்டு உங்களுக்கு குழப்பம். அதனால தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்றத சொல்லியிருக்கேன், வீடியோ எல்லாத்தையும் எப்படி ஒன்று சேர்க்கறதுங்கிறத சொல்லியிருக்கேன், இன்னைக்கு வாய்ஸ் கொடுக்குறது எப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து அடுத்தடுத்து என்னென்னன்றதையும் சொல்லிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எழுதணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் டைட்டில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல அப்படியே டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி வாய்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து எழுத்தாணின்ற ஒரு ஆப் வச்சுருக்கேன். அதனால வேண்டி என்ன சொல்லணும்னு நினைக்கிறனோ இந்த இடத்துல அப்படியே வந்து நம்ம பேசிட்டு அப்படியே இதை சேர்ந்து வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ வந்துருச்சா? ஹாயின்னு போட்டிருக்கேன். இல்லை உங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் கொடுக்கணுன்னா அதை கொடுத்து நீங்கள் இப்படி டிக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது அப்படியே வந்து நின்றுடும். இது அப்படியே இங்கே சேவ் ஆகிடும். அடுத்து வேற என்ன ஏதாவது சொல்லணும்னா, ஏதாவது மறந்துட்டேன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதை தொட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்டை விட்டு இந்த விஎனை விட்டே வெளியில் வந்துடும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறக்காமல் இந்த இடத்துல சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இங்கே வந்து சேவ் கேட்கும். சேவ் கேட்கும்போது இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னது, அதாவது கிளாரிட்டி அப்படி கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ இங்கே சேவ் ஆகி இங்கே வந்து கேலரிக்குள்ளே வந்துடும். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் எப்பயும் எடுத்த வீடியோ மாதிரி நீங்கள் அப்போ தான் நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்த மாதிரி வந்துடும். நீங்கள் தனித்தனியாக எடுத்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அதில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயமே அதில் தெரியவே தெரியாது. தெளிவாக சொல்லியிருக்கேன். இதையும் ஒரே நிமிஷம் அது வந்துருதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அதையும் நீங்கள் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்கல்ல. அப்பாடா, இப்போ வந்துருச்சுப்பா. இந்த இடத்துல டன் கொடுத்துருவோம். சரியா? இப்போ போய் கேலரியில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கேயே வந்துருச்சு பாருங்கள். 37 செகண்ட்ஸில் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது அது. சரியா? இப்போ போய் கேலரியில் போய் பார்த்தோம்னா கேலரியில் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ இதை அப்படியே வரிசையாக அப்படியே ஓடிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட நீங்க என்னன்னா சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட தயாரிப்புகள், நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை கரெக்டா வந்துரும். தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லலாம். ஒன்னும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். இப்போ இவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க அது வரைக்கும் இப்படி கொண்டு வந்துக்கலாம். இல்ல இது போதும், இதோட போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க வந்து இதை தொட்டிங்கன்னா அதோட கட் ஆயிடும். நீங்க மிச்சத்தை டெலீட் பண்ணிடலாம். அவ்வளோதான்ப்பா. ஓகே, இப்போ இதை சொல்லி முடிச்சிட்டோன்னா இப்போ போயிட்டு நீங்கள் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ண, இந்த வீடியோ இவ்வளோ சொல்லிட்டீங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுறதையும் சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து ஷார்ட்ஸாக போடுறதுக்கு எப்படின்றதையும் சொல்லிடுறேன். இங்கே வந்து நிமிஷத்துக்கு கணக்கு 3 நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா ஸ்லோவாக தான் போகும்.
59 செகண்ட்ஸில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடாக போகும். ஷார்ட்ஸுன்றது அதுதான். இப்போ புதுசாக அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதனால் வேண்டி அப்படி போட்டிருக்காங்க. நீங்கள் 3 எப்படி பண்ணணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஷார்ட்ஸுக்கு வந்துருச்சு. பெரிய வீடியோன்னா பெரிய வீடியோவுக்கு அதையும் சொல்லி காட்டுறேன். இது அப்படியே இதில் வரும். இதை வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணாமல் போட்டாலும் நீங்கள் இப்படி தான். இப்போ இதில் ஷார்ட்ஸும் எப்படி போடுறதுன்னு கற்றுக்குங்க, பெரிய வீடியோ எப்படி போடுறதுன்னு கற்றுக்குவீங்க. எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது கொடுத்துட்டீங்க. இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. இங்கே நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ இந்த இடத்துல டைட்டில் கொடுத்துக்கிறீங்க. டைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு இந்த இமேஜ் கரெக்டாக வரணும்னு தோணுச்சுன்னா, இந்த நல்லாவே இல்லை அந்த இமேஜ், ஒரே இருட்டாக இருக்குது, இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு தோணுச்சுன்னா, எது வேணுமோ இதை கொண்டு வந்து இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க. முன்னாடி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டிக்கு கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ டைட்டில் கொடுத்துங்க. இந்த இடத்துல அப்லோடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்லோட் ஆயிடும். அவ்வளோதான்ப்பா, தெளிவாக சொல்லியிருக்கேன். இருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நானாகவே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கெலாம் எனக்கு நேரம் இருக்கிறது இல்லை கற்றுக்கிறதுக்கு. எனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் மெதுவாக அப்படியே ஒன்றுனா போயிட்டுருக்கேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே வரணும்னு நினச்சேன், எல்லா இடத்துக்கும் ஓடி கூடிய இடத்துக்குள்ள இங்கே நல்லா சுள்ளுன்னு வெயில் வந்துருச்சு. வெயில் மழை சுள்ளுன்னு மாறி வந்துட்டுருக்கு. அப்புறம் வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்து தெளிவாக தான் சொல்லியிருக்கேன், டவுட் வராது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறோம்.